தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 ஜூலை 2026. தேய்பிறை துவாதசி இரவு மணி 11:43 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திரையோதசி. கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 8:39 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ரோகிணி. அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். கண்டநாம யோகம் கவுலவகரணம். இன்றைக்கு கூர்ம ஜெயந்தி. அகசு நாழிகை 31:28, தியாஜியம் நாழிகை 43:58. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை துவாதசி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 1. இன்றைய சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய், மிதுன ராசியில் சூரியன் புதன், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இன்று 11 ஜூலை 2026 சனிக்கிழமை. இன்றைக்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும், சொல்ல முடியும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய யோகங்கள், பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். காலையில் 8:38 வரைக்கும் சூரியன் சாரம், அதுக்கப்புறம் அப்படியே சந்திரன் சாரத்துக்கு வந்துடுறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ஒரு இதமாக, ஒரு நம்பிக்கையோட எல்லா காரியங்களுமே செய்ய முடியும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில் அமர்ந்திருக்கார்.
மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, கோச்சார சந்திர பகவான் கேந்திரத்தில் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கார். பொதுவாக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக வெற்றி பெறும். உங்கள் மூலமாக குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். பொதுவாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். வீடு, மண்மனை யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். பொதுவாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி லெத்தலாஜிக்காக சில விஷயங்களில் நீங்கள் இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கும் போது கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் சஞ்சாரம். ராசிநாதன் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்பட பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம்.
தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அதே வேளையில் 5 குடையவர் செவ்வாய் ராசியை பார்த்துடுறார். 9 குடைய சூரியன் ராசியை பார்த்துடுறார். அரசாங்க அனுகூலம்லாம் கிடைக்கும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசில் இருந்து வந்த இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்னைக்கு உண்டாயிருக்கு. தொழில் விஸ்தீரணம், தொழிலுக்குன்னு சொல்லி புதிய உபகரணங்கள் வாங்கிறது, ஒரு லைசன்ஸ் வாங்கிறது, அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கு நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா கோச்சார சந்திரனுடைய நகர்வு, அவருடைய சஞ்சாரம், பார்வை எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.